இன்னைக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்புற டேங்க. 1 வீக் ஆச்சு வந்து. இன்னைக்கு வந்து சண்டே, அம்மா வீட்டிலேருந்து கிளம்புற நாள். வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆச்சு. அதனால இன்னைக்கு மதியானம் வந்து என் ஹஸ்பண்ட் வருவார். வந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவோம். இருத்தங்க, அம்மா பேசிக்கிறேன் தங்க. யார் தலை கட்டி விட்டா? சித்தியா? நான் வந்து குளிக்க போயிருந்தேங்க. அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் நடந்திருக்கு சனாசாராக்கு. இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த மாதிரி ஜிண்டியெல்லாம் போட முடியாதுன்னு நினச்சேன். அதில் வந்து இவ பின்னாடி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கா. அதனால் இதுவும் வந்து பார்க்குறக்கு அழகாக தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு மெஹந்தி வந்து காய்ச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் காய்ச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெஹந்தி காய்ச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வெயில் வந்து பயங்கரமான வெயிலாக இருக்குது. இது வந்து கேரளா பார்டர், அதனால் வந்து இங்கே எப்போவுமே வெயில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து நிறைய செடி இருக்குது, மரம் இருக்குது, இருந்தாலும் காற்றே கிடையாது. ஆனால் பொள்ளாச்சியில் வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து காற்று வரும். ஏன்னா பக்கத்தில் வந்து பில்டிங் இல்லை, அதனால வந்து நல்லா காற்று வரும். இனி பில்டிங் எல்லாம் வந்தால் தான் வந்து நமக்கு வெயில் வந்து தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மருதாணி காய்ச்சுவோம் இல்லைங்களா, நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்போம். மெஹந்தி வந்து இந்த மருதாணி டப்பாவில் வச்சு காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து காய்ச்சலாம் அப்படின்ட்டு நானே என் தங்கச்சி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அந்த மாதிரி காய்ச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம். சனாசாராக்குமே வந்து மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிதான். அதனால சரி அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு இருக்க தங்க ஒரு நிமிஷம். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி காய்ச்சி வச்சு விடலாம் அப்படின்ட்டுங்க. என் தங்கச்சி தான் வந்து ஐடியா சொன்னால், அதனால் அவளும் சேர்ந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறோம். வாங்க அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்த மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு எப்படி செய்ய முடியும்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் வாங்க. தங்கச்சி பையன் வந்து வந்துட்டான். இவ்வளோ நேரம் பயங்கரமான அழுகிங்க. ஏன்னா 6 மணிக்கே எந்திரிச்சிட்டான் அம்மா. அதனால எப்பவுமே ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. இன்னைக்கு வந்து 6 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்களாம்மா. அதனால இப்போ ஒரே புதிவாக தான் அழுகையாக பண்ணிட்டு இருந்தான். இப்போ தான் போயிட்டு குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தா. ஹாய் சொல்லு கிச்சல். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு தங்கா. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசையும் மட்டன் குழம்பும் வந்து வச்சுருக்காங்க. எப்போவுமே மோஸ்ட்டாக சண்டே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். காலையிலேயே கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்து இந்த மாதிரி தோசை இட்லி அது கூட நான்வெஜ் தான் வந்து வச்சுருப்போம். இது ஃபஸ்ட்டு சனாசாரை கூட்டிடலாம் அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது வந்து இவங்க 2 பேருக்கு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மெஹந்தி காய்ச்சறதுக்காக எப்படியும் நானும் என் தங்கச்சியும் குழந்தைகள் எல்லாமே வந்து அம்மா கிட்ட மாடியில் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துங்க கீழே வந்துட்டோம். சரி நம்ம குழந்தைகளை வந்து வச்சுட்டா இது பண்ணவே முடியாது அப்படின்ட்டு அவங்கள வந்து மாடிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேங்க. அதனால் கல் வந்து செங்கலெல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம சின்ன வயசுலலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரிலாம் வச்சு தேங்காய் தட்டி வச்சு கொஞ்சம் சென்டரில் வந்து குளிப்பறிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் விறகு வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாமே வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே வந்து போன மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள்லாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மெஹந்தி காய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் 4 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவல் போர்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு உள்ள நம்ம வந்து ஒரு டம்ளர் வைக்கணும். வீட்டில் பழைய டம்ளர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே பிடிக்கிற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பின்னாடி காட்டுறேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மெஹந்தி வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ரொம்ப சூப்பரான கலரில் வந்து வரும். ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் வச்சுருக்கும் போது அப்படி தாங்க அப்பப்போ செஞ்சு வச்சுட்டே இருப்போம். இப்போல்லாம் வந்து அதை செய்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்போம். இது வந்து இந்த மாதிரி அடுப்பில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க, நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லேயுமே வந்து செய்யலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் மெமரபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு டைமும் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருந்தோம். எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு சின்ன வயசில் பண்ண ஞாபகம் அப்படியே வருது. வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். கலரும் வந்து நம்ம போடுற குங்குமமோட கலர் வந்து அப்படியே கையில் பிடிக்குங்க. இந்த சீரகமோட தண்ணி தான் வந்து அந்த கலர் கொடுக்குதோ என்னமோ தெரியலைங்க, அவ்வளோ சூப்பரான கலராக இருக்கும்.
நம்ம வந்து ரொம்ப நேரம் மருதாணி வச்சிருப்போம் இல்லைங்களா? கை ஒரு 2 மணி நேரமெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தா தான் வந்து சிவக்கும். அது வந்து அந்த அளவுக்கு நம்ம கையில வந்து வச்சிருக்க தேவையில்ல. டோட்டலாவே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போதுங்க. இப்ப பாருங்க இந்த டம்ளர் வந்து உள்ள வைப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். அப்பதான் வந்து நம்ம மேல வந்து ஒரு வாட்டர் வந்து வைக்கணும். தண்ணி வந்து ஒரு செம்புல வைக்கணும். அந்த தண்ணி வந்து அப்படியே சூடாகி ஒரு ட்ராப்பா வந்து உள்ள அந்த கலெக்ட் ஆகும். டம்ளருக்குள்ள வந்து கலெக்ட் ஆகும். அந்த தண்ணி தான் எடுத்து நம்ம வந்து மெஹந்திய வந்து வைக்கணும். இந்த மாரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு பாத்திரம் வந்து எடுத்து, அதில வந்து தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு இந்த மாரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகி, உள்ள இருக்கிற டம்ளர்ல வந்து நல்லா ட்ராப்பா விழுகுங்க. இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுலயுமே வந்து ரொம்பவெல்லாம் டைம் எடுக்கலீங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே தான் கிடைச்சிருச்சு எங்களுக்கும். அப்படியே சைட்லயே வந்து வெயிலுக்கு நல்லா காஞ்சு எல்லாமே வந்து குச்சியெல்லாம் கிடந்துச்சு. அந்த குச்சிய வச்சே வந்து சூப்பரா வந்து எரிச்சுட்டோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட்டா வந்து சூப்பரான குச்சியாவே வந்து கிடச்சிருச்சுங்க. இதே மாதிரி சின்ன வயசுல எல்லாமே வந்து எல்லாமே நம்மலாம் ஒரு கேங்கா சேர்ந்து இந்த நாய்ஸ் வந்து பக்கத்துல பில்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதனால அந்த சவுண்டுங்க. நமக்குன்னு ஒரு கேங் இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஏரியால. அந்த கேங் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு ஒரு வீட்லேருந்து அரிசி, பருப்பு அதுக்கப்புறம் புளி, இந்த சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஆயில் எல்லாமே வந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒண்ணா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருப்போம் கண்டிப்பா. அந்த மாரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க வந்து சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து முக்கியமா ஒண்ணு செஞ்சிருப்போம். ஒரு கோவில் வந்து கட்டுற மாதிரி எல்லாமே வந்து நம்ம செஞ்சிருப்போம். கோவில் வச்சு அதில வந்து ஏதாவது செஞ்சு வைக்கிறது, இல்லைன்னா வீட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வர்றது. அந்த மாரி மெமரீஸும் இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து பக்கத்திலேயே வந்து சும்மா ஒரு கல்லெல்லாம் வச்சு, அதுக்கு வந்து சாமியா நெனச்சு, சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி, பிரசாதம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து செஞ்சிருக்கோங்க. அது எல்லாமே இப்போ வாய்ஸ் பேசும்போது எனக்கு மெமரீஸ் வந்து ரீகலெக்ட் ஆகுது. அப்படியே கண்ணு முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்த அந்த நடந்த அந்த வீடியோ வந்து கண்ணு முன்னாடி ஓடிட்டுருக்குங்க. இப்போ பாருங்க மேலேருந்து அந்த பாத்திரம் வந்து எடுத்தாச்சு. எடுத்த உடனே உள்ள வந்து தண்ணி வந்து கலெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணியில தான் வந்து நம்ம மெஹந்தி வந்து பண்ண போறோம். அந்த தண்ணி தான் வந்து தேவை. இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்குதுங்க. ஏன்னா நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துட்டோம். எங்களுக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் வந்து கொஞ்சம் நெறைய வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் வரைக்குமே வந்து தண்ணி வந்து கலெக்ட் ஆகும். இன்னைக்கு வந்து நாங்க சின்ன குழந்தையாவே மாறிட்டோம். எங்களுக்கே ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு இத செய்யும்போது. எப்படியோ வந்து செஞ்சாச்சுங்க. இனி வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. பார்க்கலாம். அதில் வந்து இனி குங்குமம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கையில் வைக்கணும். கையில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு தெரியல. பார்க்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காமெடியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். இந்த மாங்கா மரம் வந்துங்க, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது வச்சு விட்ட மாங்கா மரம். இப்ப வரைக்குமே வந்து இதில காய் பிடிக்கவே இல்ல. ஆனா மாங்கா மரம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஆயிருச்சு. போன வருஷம் தான் வந்து ஒரே ஒரு காய் வந்து வந்ததுங்க. அதுவும் வந்து மாங்கா மரத்தில வேற எந்த காயுமே இல்ல. ஒரே ஒரு காய். காயுமே வந்து நல்ல பெரிய காயா வந்திருந்துச்சு. அந்த ஒரு காய் பார்த்ததுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இந்த வருஷம் நல்லா காய் வரும் அப்படின்னு நாங்க நினச்சிட்டு இருந்தோம். அதே மாரி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. ரொம்ப காய் பிடிக்கல. ஆனா வந்து கொஞ்சம் பரவால்ல. காய் வந்து நல்லாவே வந்து ஒரு கொஞ்சம் காய் வந்து பிடிச்சிருக்கு. நாங்க வந்து இந்த தண்ணி அப்பப்போ ஓப்பன் பண்ணி மேல இருக்கிறத ஓப்பன் பண்ணி தண்ணி கலெக்ட் ஆயிருச்சா அப்படின்ட்டு பார்த்துட்டே தான் இருந்தோம். எப்படியோ வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்குதுங்க. அந்த டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிரும். வழியா சூப்பரா வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த குண்டாவும் டம்ளரும் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. இனி இதில் வந்து குங்குமம் ஆட் பண்ணிவிட்டு கையில் வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரிசல்ட்டு. ஆனால் இதே மெத்தடில் தான் வந்து நம்ம செய்வோம். இந்த குண்டா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மெஹந்தி காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளவே வந்து குழந்தைகள்லாம் கீழே வந்துட்டாங்க. அதனால் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. முன்னாடி வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து குங்குமம் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதோட கலர் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து நல்லா ரெட் கலராக வேணும் அப்படின்னா, நல்லா ரெட் கலர் குங்குமம் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா மெரூன் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும் இல்லைங்களா? அது சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி குங்குமம் கொஞ்சம் அதில் அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிவிட்டுங்க. ஒரு பட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக வைப்போம் இல்லைங்களா? அந்த
அந்த மாதிரி வைக்கிறனால வச்சுக்கலாம். இல்லைனா ரொம்ப பொறுமையாக ஏதாவது டிசைன் போடணும் அப்படின்னால கூட நம்ம வந்து போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே வந்து சூப்பரான கலர் வந்துடும். மொத்தமாகவே ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. 10 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலே வந்து அழகான கலர் வந்துடுங்க. இப்போ நம்ம கோன்லலாம் இன்ஸ்டன்ட் கோன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வச்ச உடனே டக்குன்னு செவந்துடும் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் இது இருக்கும். ஆனால் அந்தளவு கெமிக்கல் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான குங்குமமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் வேறு எதுவும் இல்லைங்க. ஏன்னா இது வந்து நம்ம சும்மா தண்ணியில் இருந்து வர்றது தானே, சீரகமும் சுகரும் மட்டும்தானே உள்ளே போட்டிருக்கிறோம். அதனால அதுலலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. பெஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வைக்கிற மருதாணி தான் வந்து பெஸ்ட்டு. ஆனால் இது வந்து சும்மா அந்த கலர் நல்லாயிருக்கும். இன்னொன்று இன்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறனால இது வந்து நம்ம எப்போவாவது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி விறகெல்லாம் வச்சு அந்த மாதிரி வெளியில் செய்யும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு பெரிய அளவுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாத மாதிரி தான் இருந்ததுங்க. எல்லா குழந்தைகளுமே வந்து ஆசையை வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி வச்சு ஒரு ட்ரையல் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவளுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் அவங்க வந்து வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதனால் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம். வச்சு விடாமல் நம்மளை விடவும் மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து வச்சு விட்டாச்சு. அவங்களும் அழகாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி அழகாக வந்து வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் அரைச்சி வைக்கிற மருதாணி வந்து அந்த அளவுக்கு அவங்களால பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் அது உடம்புக்கு ரொம்பவே கூலிங்கானது. அதே மாதிரி ஹேருக்கும் வந்து அதை நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னாலும் ஹேரும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நேச்சுரலாக வந்து ஹேர் கலர் பண்ண மாதிரி தான். ஏன்னா கிரே ஹேர் ஏதாவது இருந்தது அப்படின்னா இது வந்து அழகாக ப்ரௌன் கலராக வந்து நம்ம அரைச்சி வைக்கிற மருதாணி வந்து பண்ணிவிடும். அது வந்து அழகாக இருக்கும். எனக்குமே வந்து அந்த கலர் பிடிக்கும் தான். ஆனால் வந்து இன்னும் நான் பெருசாக ட்ரை பண்ணது இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது பர்சனலாக தலைக்கு போடும்போது. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப கூலிங்கான மாதிரி இருக்குங்க எனக்கு, என்னோடய பாடி கண்டிஷனுக்கு. அதனால் நான் அது பெருசாக இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது தலைக்காக. எப்படியோ சூப்பராக மருதாணிலாம் காய்ச்சி அழகாக வச்சாச்சு. அதுவும் வந்து சூப்பராக செவந்துருச்சு. அதனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். வித் லவ், சங்கீதா.